பாஜக கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனும் இருக்கிறார்களா இல்லையா அப்படின்னு பல கேள்விகள் அரசியல் வட்டாரங்களில் தொடர்ந்து எழுந்துக்கிட்டே இருக்கு. பாஜக தாமரை சின்னத்தில் நிற்கணும் அப்படின்னு வற்புறுத்தியதுனாலையும் பல நிபந்தனைகளை விதித்ததுனாலையும் ஓ பன்னீர்செல்வமும் கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடலை அப்படின்னு பாஜக வட்டாரத்தில் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியெல்லாம் எங்களுக்கு யாரும் எந்த நிபந்தனை விதிக்கலை, யாரும் வற்புறுத்தலை, நாங்கள் தொகுதி பங்கீடோ பேச்சுவார்த்தையிலோ ஈடுபட எங்களுக்கு இன்னும் பாஜக அழைப்பு விடுக்கலை, அதனால் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம், அநேகமாக அடுத்த வாரம் எங்களுக்கு அழைப்பு வரும் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனும் சொல்கிறாங்க. ஆனால் பாஜகவிலிருந்து ஓ பன்னீர்செல்வத்துக்கும் டிடிவி தினகரனுக்கும் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு இன்னும் கொடுக்கப்படலை, அவர்களை இன்னும் கூப்பிடலை அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்தல் தேதி நெருங்கிட்டே இருக்கு, இன்னும் கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடலை அப்படின்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏற்கனவே கூட்டணிக்குள்ள பாஜக கூட்டணிக்குள்ள பல சிறிய கட்சிகள் எல்லாம், கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் பாஜக சந்தித்து, அண்ணாமலை சந்தித்து, மரியாதை நிமித்தமாக சந்தித்து கூட்டங்களில் கலந்துகிறது, ஏற்கனவே பிரதமர் வந்த கூட்டங்களில் கலந்துகிறதெல்லாம் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் பங்கேற்றார்கள். அந்த கூட்டங்கள் எல்லாம் ஓ பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனும் பங்கேற்கவில்லை. இதுல என்ன மனக்கசப்பு ஏற்படுகிறது, என்ன காரணம், இவர்களை கூட்டணிக்குள்ள பேச்சுவார்த்தைகளுக்கு அழைக்காதது என்ன அப்படின்னு மர்மமான ஒரு சூழல் பாஜகவில் நிலவுது. கடைசி நேரத்தில் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி பாஜகவில் இணைக்கிறதுக்கு உண்டான வேலைகளில் ஈடுபடுறதுனால இதற்கு முன்பாகவே ஓ பன்னீர்செல்வத்தையும் டிடிவி தினகரனும் பாஜகக்குள்ள பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டோம்னா இந்த விஷயம் எடப்பாடி பழனிசாமி தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம கூட்டணிக்குள்ள வரமாட்டாரு, அதனால பொறுத்திருப்போம் அப்படிங்கிறதுனால பாஜக வெயிட் பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஸோ நேற்று டெல்லி சென்றிருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் இன்று பாஜகவின் தலைமையிடத்தில் முக்கிய கோப்புகளை அவர் கொடுக்கிருக்கிறாரு. வேட்பாளர் பட்டியல், உத்தேச பட்டியலை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் யாரெல்லாம் போட்டியிட போகிறாங்க அப்படின்னு ஒரு பட்டியலை தயாரித்து டெல்லி போயிருக்கிறாங்க. இந்த பட்டியலில் ஓ பன்னீர்செல்வம் அணி சார்ந்த வேட்பாளர்களும் இருக்கிறார்களா, இல்லை டிடிவி தினகரன் பெயரும் இருக்கிறதா, இல்லை கூட்டணிக்குள்ளே இவர்கள் இருக்கிறார்களா இல்லையா அப்படின்னு பல கேள்விகள் எழும்புது. பொறுத்திருந்து பார்ப்போம். டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வம் பாஜக கூட்டணிக்குள் இணையாவிட்டால் இல்லை சேர்க்காவிட்டால் என்ன அவர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும், இல்லை தனியாக அவர்கள் நிற்பார்களா என்று அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயமா தான் இருக்கு. இருந்தாலும் ஓ பன்னீர்செல்வம் இதற்கெல்லாம் அசர்ற மாதிரி தெரியல. அவருக்கு தெளிவாக இந்த விஷயம் தெரியும், நம்ம எப்பயுமே பாஜக ஆதரவில் இருக்கிறோம், நம்மளை பாஜக எப்பயுமே கைவிட போறதில்ல, அவங்க ஏதோ ஒரு நிலைப்பாட்டில் இப்போதைக்கு நம்மளை பேச்சுவார்த்தைக்கு அழைக்காமல் இருக்கிறாங்க, கண்டிப்பாக நம்மளை அழைப்பார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஓ பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனும் இருக்கிறார்கள். ஆனால் கடைசி நேரம் வரைக்கும் அண்ணாமலை கிட்ட செய்தியில் எவ்வளோ கேள்வி கேட்டாலும் ஓ பன்னீர்செல்வத்தை பற்றியும் டிடிவி தினகரனை பற்றியும் பேச மாட்டிருக்கிறாரு. கூட்டணிக்குள்ளே ஏங்க இன்னும் பேச்சுவார்த்தைக்கு ஓ பன்னீர்செல்வத்துக்கு டிடிவி தினகரன் அழைப்பு கொடுக்கலன்னா அதை பற்றி இப்போ நான் பேசுகிற நேரம் இல்லைன்னு, நான் அவசரமாக டெல்லி கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டாரு. ஸோ ஓ பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனும் பாஜக கூட்டணியில் இணைவது உறுதி அப்படின்னு சொன்னாலும் அவர்களை பேச்சுவார்த்தைக்கு இதுவரைக்கும் அழைக்காததற்கு என்ன காரணம்? பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.